நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தாகுக. அவனுடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபா பெருமக்கள், அந்த நல்லவருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்திய சன்மார்க்கத்திற்கு சங்கிகளின் கூட்டத்தின் மூலமாக எப்போதெல்லாம் பேராபத்து வருகின்றதோ அப்போதெல்லாம் அவர்களை இருக்கும் இடம் தெரியாமல் துரத்தி அடிக்கும் போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபை அறிவிப்பு விடுகின்ற நேரத்தில் உலமாக்கள் மீது இந்த சமுதாயம் வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணத்தினால் உலமாக்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த கூட்டத்தில் நிரப்பமாக கலந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இடையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்று மோங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக. கண்ணியமிக்க சமுதாய பெருமக்களே, தலைவர் அவர்கள் 10 நிமிடம் என்று சொல்லிவிட்டார்கள். திருத்தம் செய்யப்பட்ட இந்த சங்கிகளின் மூலமாக திருத்தம் செய்யப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது, ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு ரத்தன சுருக்கமாக சொல்லி என் வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகின்றேன். நேரடியாகவே நான் விஷயத்திற்கு வருகின்றேன். ஏன் இவர்கள் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள்? எதற்காக வேண்டி இதன் மீது அவர்களுக்கு இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி? விஷயத்தை ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, 1990ஆம் ஆண்டு பாபரி மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மசூதி இடிக்கப்பட்டதை வைத்து ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து 2014 இவர்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றார்கள். அப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் அந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம், பாபர் மசூதி இடிப்போம் என்ற அந்த கோஷத்தை முன்னெடுத்த காரணத்தினால் 71 எம்பி சீட்டுகள் இவர்கள் வென்றெடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு 2019 அதே உத்தரப்பிரதேசத்தில் இவர்களுக்கு 71 எம்பி சீட்டு வென்றெடுத்த இவர்களுக்கு 62 எம்பி சீட்டாக குறைகின்றது. இவர்களுடைய மவுஸ் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சார்ந்த மக்களிடத்திலேயே அவருடைய மவுஸ் குறைஞ்சு கொண்டே வருகின்றது. இறுதியாக 2024ஆம் ஆண்டு இவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். உத்தரப்பிரதேசத்தில் வெறுமனே 32 எம்பி சீட்டுகள் மட்டுமே இவர்களால் வென்றெடுக்க முடிந்தது. இதுல கேவலம் என்னவென்று சொன்னால், அயோத்தியிலே இவர்கள் தோல்வியை தழுவி விட்டார்கள். சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த ஒரு எம்பி வேட்பாளர் 56,811 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி கட்சியினுடைய எம்பியை தோற்கடித்து அவர் வென்று வெற்றிப்படுத்திக் கொள்கின்றார். இதை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல், எங்கே இந்தியாவில் இந்து முஸ்லிம்கள் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சர்களாக இவர்கள் இருந்துவிட்டால் மத உணர்வை தூண்டிவிட்டு வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உடைத்து மத உணர்வை மக்களுக்கு மத்தியில் மதவெறியை தூண்டி அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை நாம் அடைய முடியும். இந்த நிலை தொடர்ந்தால் நாம் இருக்கும் இடம் தெரியாமல் எதிர்காலத்தில் ஆக்கப்பட்டு விடுவோம். ஏதாயிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று RSS காரருடைய அந்த புத்தியில் உதிப்பானதுதான் இந்தியாவில் ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சொத்து இஸ்லாமியனுடைய சொத்து, வக்ஃபு சொத்து. அதில் கை வைக்க வேண்டும் என்று கை வைத்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் கை வைத்ததில், திருத்தம் செய்யப்பட்டதில் 44 ஷரத்துக்கள்
44 சட்டங்கள் திருத்தம் செய்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமானது 6 சட்டம். என்னவென்று சொன்னால், அவர்கள் திருத்தம் செய்த 44 நமக்கு பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய திருத்தம் செய்யப்பட்ட இந்த சங்கிகள் மூலமாக, திருத்தம் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தின் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஒரு ஆபத்து அந்த 6 சட்டத்தில் இருக்கின்றது. முதலாவது என்னவென்று சொன்னால், இவன் அறிவிக்கின்றான், இனிமேல் இந்தியாவில் முழு 30 வக்ஃப் வாரியங்கள் மாநிலங்கள் அளவில் இருக்கின்றது. இனிமேல் திருத்தம் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தின் பிரகாரம் மாநில அரசாங்கத்திடம் இருந்து மத்திய அரசாங்கத்திடம் இதனுடைய ஆடிட்டிங் வரவு செலவு கணக்குகள் மாற்றப்படுகின்றது. காரணம், மாநிலங்கள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றது. எனவே வக்ஃப் வாரிய சட்டத்தினுடைய ஆடிட்டிங் வரவு செலவு கணக்குகள் மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு மாற்றப்படுகின்றது என்று இவன் அறிவித்திருக்கின்றான். இரண்டாவது, வக்ஃப் சொத்துக்கு இவர்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஒரு சங்கி அதிகாரி 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த பள்ளிவாசலுடைய கணக்கு காண்பிக்க வேண்டும், மதரசாக்களுடைய கணக்கு காண்பிக்க வேண்டும். வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்கள் 8,70,000 கோடி சொத்துகள் இருக்கின்றது. இவர்களுக்கு இவர்களுடைய கண்ணுக்கு பறிக்கின்றது. இவன் சொல்லுகின்றான், திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை இவர்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒருவர் அதிகாரியாக நியமிக்கப்படுவார். அந்த அதிகாரி பள்ளிவாசலுக்கு வருவார், மதரசாவுக்கு வருவார். வக்ஃப் வாரியத்துடைய நிர்வாகங்கள் சொத்துக்கள் இந்தியா முழுக்க எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இவர் வருவார். 6 மாதத்திற்கு ஒரு முறை இவர்களுடைய சொத்து வரவு செலவு கணக்கை எல்லாம் இவரிடத்தில் காண்பிக்க வேண்டுமா? அப்படி காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை, அந்த மதரசாவை செயல்படுத்த விடாமல் மேல் நடவடிக்கை எடுப்பார்களாம். திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் 2வது சரத்து. 3வது சொல்லுகின்றார், மத்திய மாநில வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் 2 பேர்களில் இருந்து 12 பேர்கள் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள். மத்திய மாநில வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் 2 பேர்களிலிருந்து 12 பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள். 4வது சரத்து சொல்லுகின்றான், திருத்தம் செய்யப்பட்ட இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய திருத்தம் செய்யப்பட்ட சரத்தில் இனிமேல் யாரும் பள்ளி வாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு எந்த சொத்தையும் வக்ஃப் செய்ய முடியாதாம். காரணம், நீங்கள் ஒரு சொத்தை பள்ளி வாசலுக்கு கொடுப்பதாக இருந்தால், ஒரு சொத்தை மதரசாவுக்கு நீங்கள் வக்ஃப் செய்வதாக இருந்தால், அதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய குடும்பம் கடந்த 5 ஆண்டு காலங்களாக நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்று இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் சொல்லுகின்றார். அப்படியே இவர் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் சொத்து கொடுக்கக்கூடியவர் முஸ்லிம் தான் என்று ஆதாரம் நிரூபித்தால் அதை ஒரு பத்திர பதிவாளரை வைத்து எழுத வேண்டுமா? அந்த பத்திர பதிவாளரை எழுதக்கூடியவர் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவர் நிரூபிக்க வேண்டுமா? இந்த பாருத்தா, நான் கடந்த 5 வருஷமா நான் முஸ்லீமா தான் இருக்கிறேன், பாயா தான் இருக்கிறேன், பள்ளிவாசல தொழுகிறேன், என்னுடைய குடும்பம் முஸ்லிம் குடும்பமாகத்தான் இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டும் என்று திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் இவர்கள் சொல்லுகின்றார்கள். 5வதாக சொல்லுகின்றார்கள், இந்தியா முழுக்க டிஜிட்டல் இணையதளம் வக்ஃப் வாரியத்திற்காக வேண்டி உருவாக்கப்படுமா? இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துடைய கணக்கு வரவு செலவு எல்லாம் அதில் தாக்கல் செய்யப்படுமா? இந்த வக்ஃப் வாரியத்தில் எழுப்பப்படக்கூடிய குற்றங்கள் அதில் பதிவு செய்யப்படுமா? வக்ஃப் வாரியத்துடைய முழு சொத்துக்கள் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே வெளிப்படையாக அந்த கணக்குகள், வரவு செலவு கணக்குகள் உருவாக்கப்படும் என்று சொல்லுகின்றார். 6வதாக இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் சொல்லுகின்றார்கள், வக்ஃப் வாரியத்துடைய மேல்முறையீடு தீர்ப்பாயம் ஒன்று இருக்கின்றனவா, அந்த தீர்ப்பாயத்திற்கு இனிமேல் யாரும் முஸ்லிம்கள் நிர்வாக உறுப்பினர்களாக வர முடியாது. மாவட்ட நீதிபதி அந்த மேல்முறையீடு தீர்ப்பாயத்திற்கு தலைவராக வருவாராம்.
மாநில அரசாங்கத்தினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினர்களாக வருவார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் இனிமேல் இந்த வக்ஃப் வாரியத்தை நிர்வாகம் செய்வார்கள் என்று இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் இவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, வக்ஃப் வாரியத்தில் சட்டத்தினுடைய திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தினுடைய ஆபத்தை பற்றி மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய வக்ஃப் வாரியத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் அப்துல் ரவுஃப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மிகப்பெரிய ஆபத்தான சட்டத்தை இஸ்லாமிய சமுதாய மக்கள் மீது இவர்கள் தொடுத்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்தினுடைய பெரிய ஆபத்து விளைவு என்னவென்று தெரியுமா? வக்ஃப் வாரியத்தில் மொத்தம் உள்ள 22 உறுப்பினர்கள். அந்த 22 உறுப்பினர்களில் 10 பேர்கள் மட்டும்தான் முஸ்லிம்களாக இருக்க முடியுமா? அதுல 2 பேரு பெண்களாக இருக்கணுமா? மீதம் இருக்கக்கூடிய 12 பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இது வந்துகிட்டு இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சட்டத்தில் சொல்லுகின்றார்கள். இது சென்ட்ரல் வக்ஃப் வாரியத்தினுடைய கவுன்சிலில் மொத்தம் உள்ள 22 பேர்களில் 12 பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக வருவார்கள் என்று இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் சொல்லுகின்றார்கள். மாநிலத்தில் என்ன ஆபத்து என்று சொன்னால், மாநில வக்ஃப் வாரியத்தில் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் முஸ்லிம் அல்லாத ஒருவரை அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக, அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் CEO என்று சொல்லுவார்கள், அவரை நியமிக்கப்படும். இவர்கள் யாரை நியமிப்பார்கள்? இவர்களுக்கு சாதகமாக சங்கிதான் உட்கார வைப்பாங்க. இஸ்லாமியனுடைய சொத்து எங்கெல்லாம் இருக்குது அபகரிப்பதற்கு இவர்கள் சங்கிகளை உட்கார வைப்பாங்க. அதை சொல்கின்றால் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாத ஒருவரை அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்படும். அரசால் பரிந்துரைக்கப்படுகின்ற வாரியத்தினுடைய தலைவர் சேர்மன் இருக்கின்றார் அல்லவா, அவர் வந்துகிட்டு முஸ்லிம் அல்லாதவராக நியமிக்கப்படும். 2 எம்பிகள், 2 எம்எல்ஏக்கள் இவர்கள் இனிமேல் முஸ்லிம்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் இனிமேல் வக்ஃப் வாரியத்தில் நிர்வாக தலைமையாக உறுப்பினராக இருப்பார்கள் என்று கண்ணியமிக்கவர்களே திருத்தம் செய்யப்பட்ட அந்த வக்ஃப் வாரியத்தின் சட்டத்தில் சொல்லுகின்றார்கள். நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு விரிவாக பேச முடியவில்லை. நான் சொல்லுகின்றேன், இந்தியாவில் ஒரு கடைசியாக ஒரு இஸ்லாமிய உயிரோடு இருக்கும் வரை எந்த வக்ஃப் சொத்தையும் புடுங்க முடியாது. ஒரு சாதாரண கூட்டம் என்று நினைத்துக் கொண்டாயா? வெள்ளையனை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள். அடுத்தபடியாக குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தாலே அதற்கு ஃபாத்தியா ஓதி சாம்பிராணி புகை போட்டு விட்டாச்சு. உலமாக்கள் கையில் எடுத்தார்கள். ஷாஹின்பாக் போராட்டத்தை நடத்த வேண்டும், தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டும். உலமாக்கள் சாதாரணமாக தெருவுக்கு வரமாட்டார்கள். வந்தால் அதில் வெற்றி காணாமல் முசல்லா மெஹராபுக்கு போக மாட்டார்கள். என்ன ஆச்சு? குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த இந்தியாவில் ஒரு முஸ்லிமை இருக்கணுமா சொன்ன உன்னால என்ன செய்ய முடிந்தது? இப்போது அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சொத்தை கையகைப்படுத்த வேண்டும் என்று வந்து தரப்பட்டு வந்திருக்கின்றார். தமிழகத்தில் ஒன்று சொல்லுவார்கள், சிவன் சொத்து குலம் நாசம். இவர்கள் அழிவதற்குண்டான ஆரம்பம் துவங்கிவிட்டது. நிச்சயமாக வல்ல ரப்புல் ஆலமீன் மிக விரைவில் வெள்ளையனே வெளியேறு என்று துரத்தி அடித்தது போல ஒன்றியத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொள்கை கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய சங்கிகளுடைய கூட்டத்தை துரத்தி அடிக்கக்கூடிய போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது. உலமாக்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். உலமாக்கள் மீது இந்த சமூகம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினால் இந்த சமுதாயம் படையெடுத்து வந்திருக்கிறது. குனிய குனிய குத்திக்கிட்டு இருக்கும் அறிவால் இல்ல, குத்த குத்த குனிஞ்சுக்கிட்டு இருக்கும் முட்டாளும் இல்ல. குத்த குத்த குனிந்துட்டு நிமிர்ந்துட்டான்னு வச்சுக்கோ. இந்தியாவில் 142 கோடி மக்கள் தொகை. அதில் உண்மையான தெளிவான கணக்கு இந்தியாவில் 32 கோடி இஸ்லாமிய மக்கள் இருக்கின்றார். நினைத்து பார், புரட்சி வெடித்தால் என்ன நடக்கும்? இஸ்லாமிய மட்டும் 32 கோடி, கிறிஸ்துவர்கள்
19 கோடி தலித்துகள், இவர்கள் மூன்றும் சேர்ந்தால் உங்களுடைய பாச்சா பலிக்காது. கண்ணியமிக்கவர்களே, நினைத்து பாருங்கள். குனிய குனிய குத்திக்கிட்டே இருக்கின்றார்கள். இஸ்லாமிய வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். 6 மாசத்துக்கு ஒருக்கே இவர் வருவாரா, கணக்கு காண்பிக்கணுமா, இல்லைன்னு சொன்னா எல்லாம் அடிச்சு சொல்லுவாரா. இனிமே யாரும் இந்த பள்ளிவாசலுக்கு மதரசாவிற்கு வக்ஃப் சொத்து கொடுக்க முடியாது. இப்ப நான் இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிருபையினாலே ஒரு சொத்தை நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். அது என்னுடைய மகனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா கொடுக்க முடியாதுங்க. பள்ளிவாசல் என்னுடைய உயிர் துடிப்பு. அந்த உயிர் துடிப்பா இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு எந்த தடை வந்தாலும், எந்த தடை அதிகாரிகள் வந்தாலும் ஒன்று மாற்ற முடியாது, ஒன்று மாற்றம் செய்ய முடியாது. இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எழுச்சியோடு இருக்கும் வரைக்கும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வார்த்தையின் இறுதியாக சொல்கின்றேன், கண்ணியமிக்கவர்களே, இந்த சமுதாயம் உறங்கிக் கொண்டிருந்தால் இவர்கள் உதைத்துக் கொண்டிருப்பார்கள். உறக்கத்திலிருந்து நாம் விழித்திருக்க வேண்டும். இவர்கள் நம்மளை துரத்திக் கொண்டே இருப்பார்கள், நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? நாம் ஓட்டத்தை நிப்பாற்றி திருப்பி பார்க்க வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இவர்கள் இந்த கூட்டத்தினுடைய அதிர்வலைகளை பார்த்து நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அவருடைய வாயாலேயே நாங்கள் திரும்ப பெறுகின்றோம் சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த துஆ செய்து என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹ் தாவர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.